Praise the Lord, praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை வாழ்த்துகிறோம். உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தயாபர பிதாவே உம்முடைய நாமத்தை நாங்கள் வாழ்த்தி வணங்குகிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எந்த துதிக்கும் ஸ்தோத்திரத்திற்கும் மேலான மகிமையுள்ள உம்முடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எந்த துதிக்கும் ஸ்தோத்திரத்திற்கும் மேலான மகிமையுள்ள உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் புகழுகிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் ராஜரீக பிதாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிற எங்கள் ராஜரீக தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். புது கிருபையினாலும் புதிய பலத்தினாலும் எங்களை இடைகட்டுகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவங்களின் ராஜாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையானவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கமுள்ளவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். காலைதோறும் கிருபைகள் புதியவைகளாய் இருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம். நன்றி தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உயிர்ப்பிக்கிற எங்கள் ராஜாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையுள்ள எங்கள் ராஜாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவங்களின் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையின் ராஜாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மீது அன்பு வைத்து எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோகத்தின் பிதாவே நம்முடைய கிருபையுள்ள நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவரே, எங்களை உயிர்ப்பிக்கிறவரே, எங்களை பலப்படுத்துகிறவரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, எங்களை நடத்துகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இரட்சகராகி எங்கள் தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் மகிமையுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகிமையான உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரித்து உம்முடைய நாமத்திலே ஜெயக்கொடி ஏற்றுகிற பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் துதிக்கிறோம். எங்களை எப்பொழுதும் கிருபையினால் நிறைத்து வழிநடத்துகிற உம்முடைய அநாதி கிருபைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, மகத்துவமானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ராஜரீகம் பண்ணுகிற பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஓ ரபா கரா தாராபா சந்தனமா தியா ரபா ஓ ரீகபா கரா தனமா. கிருபையுள்ளவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகிமை மகத்துவம் அணிந்து கொண்டிருக்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை எப்பொழுதும் நினைக்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை ஆட்கொள்ளுகிற எங்கள் பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்தரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை பலப்படுத்துகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ராஜரீகம் பண்ணுகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை பலத்தால் எடை கட்டி மான்களின் கால்களை போல் எங்களை ஆக்குகிறவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ராஜாதி ராஜாவே, எங்கள் தேவாதி தேவனே, எங்கள் இரட்சகரானவரே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இரட்சகரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற உம்முடைய அநாதி சிநேகத்திற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். தகப்பனே,
நீர் எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற எல்லா கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கிருபாசனபதியே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. பரிசுத்தரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவிக்கிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். மகிமையின் ஐஸ்வர்ய சம்பன்னரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 ராஜா, உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையை நினைத்து நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இரக்கங்களின் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. தயாபரரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் இரட்சகராகி எங்கள் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், வல்லவர், போதுமானவர், கிருபையுள்ளவர். அதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் இரட்சகராகிய ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய அநாதி கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுதும் என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் உம்முடைய சமூகத்திலே என்றும் எப்பொழுதும் பிரீதியாய் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற மகிமையான நாமத்தினாலே அன்போடு உங்களை நான் வாழ்த்தி அன்போடு உங்களை வரவேற்கிறேன். கர்த்தருடைய உன்னதமான கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் என்றென்றைக்கும் அனாதியாய் தங்கியிருக்கும் என்று எழுதியிருக்கிறபடி கிருபை நம் மீதாக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அதிசயங்களை செய்ய நம் நடுவிலே போதுமானவராக மகிமையானவராக இருக்கிறார். கிருபை நம் மீது தங்கியிருக்கட்டும். இந்த நாள்ல கூட நம்முடைய தியானத்திற்காக லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கிறேன். மார்த்தாலோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றான். இந்த உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்ற அந்த வார்த்தையின் அடிப்படையிலே உதவி செய்கிற தேவன், உதவி செய்யும்படியாய் நம்மை தூண்டுகிற தேவன், உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்றெல்லாம் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்திலே கூட ஒரு வாலிபனுடைய தகப்பன் இயேசுவை போய் பார்த்து, என் மகனை ஒரு ஆவி பிடிக்கிறது, தண்ணீரை கண்டால் அங்கே தள்ளி அலகழிக்கிறது, நெருப்பை கண்டால் அங்கே தள்ளி அலகழிக்கிறது, ஏதாயிலும் உதவி செய்யக்கூடுமானால் உதவி செய்யுங்கள் என்று அவன் கேட்கிறான். அதைதான் நேற்றைய தினத்திலே நான் உங்களோடு பேசினேன். அநேக பெற்றோர்கள் வாலிப பிள்ளைகள் இடறுவதற்கு காரணமாய் இருக்கிறார்கள் என்று நான் நேற்றைய தினத்திலே சிந்திக்க தோன்றினது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, வேறு ஒரு சம்பவத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல்
ரோமாபுரியில் இருக்கிற சபைக்கு எழுதின அந்த சம்பவத்தை தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். வேதம் அழகாய் சொல்லுகிறது, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். இதை நம்ம ரொம்ப நல்லா உன்னிப்பா கவனிக்கணும். நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய பலவீனங்கள், பல பலவீனங்கள் இருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையில அந்தரங்க பாவங்கள், அது ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி. சிலருடைய வாழ்க்கையில விட முடியாத சில பழக்கங்கள், அது ஒரு வகையான பலவீனப்படுத்துகிற ஆவி. இயேசுவோடவே யூதாஸ் இருந்தான். அவனுக்குள்ளே ஒரு ஆவி இருந்தது. அதுதான் பண ஆசை என்கிற ஆவி, பொருளாசை என்கிற ஆவி. இதெல்லாம் ஒரு பலவீனம். அதே போல பேதுருவை பார்க்கிறோம். அவரும் எல்லாவற்றுக்கும் முண்டியடித்துக் கொண்டு வந்து நான் தான் முன்னால நிற்பேன் அப்படின்னு முன்ன வந்து நிற்கிறார். பல சமயங்கள்ல ஆண்டவர் மூக்கை உடைத்தாலும் ஆனால் அவர் அதிலிருந்து விலகாதிருந்தார். கடைசியாக சொன்னார், சீமோனே, உன்னை சோதிக்கிறதற்கு, சுலகையினால் புடைக்கிறதற்கு சாத்தான் என்னிடத்துல கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு வேண்டிக் கொண்டேன்னு சொல்றாரு. ஆகவே அவன் மறுதலிக்கிறவனாய் இருந்தான். இது ஒரு விதமான பலவீனம். நமக்கு நன்மை கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தரை துதிப்பதும், நெருக்கங்கள் வரும்போதெல்லாம் கர்த்தரை நிந்திப்பதும் ஒரு பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி. இந்த ஆவிதான் யோபுவின் மனைவிக்குள்ளே இருந்தது. இந்த ஆவிதான் யோபுடைய நண்பர்களாயிருந்த 3 பேருக்குள்ளே இருந்தது. யோபு நன்றாயிருக்கும் போது இந்த நண்பர்கள் அவன் பந்தியில சாப்பிட்டார்கள். அவன் பொருளாதாரத்தை பயன்படுத்தி கொண்டார்கள். அவனுக்கு ஒரு நெருக்கம் வந்த போதோ அவனை நிந்திக்க தொடங்கிவிட்டார்கள். இது ஒரு நிந்திக்கிற ஆவி. யோபுவின் மனைவிக்குள்ளே இருந்த ஆவி மறுதலிக்கிற ஆவி. காயினுக்குள் இருந்த ஆவி எரிச்சலின் ஆவி. இந்த பலவீனப்படுத்துகிற ஆவி யாருடைய சரீரத்தில் இருக்கிறதோ, யாருடைய மனதில் இருக்கிறதோ, யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ, அவர்கள் ஆவிக்குரிய காரியங்களிலே வளருவது கடினமான ஒரு காரியம். ஆகவே இந்த பலவீனங்களிலே நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். எந்த பலவீனமாய் இருக்கட்டும், உடல் ரீதியான பலவீனமாய் இருக்கட்டும், மன ரீதியாக செய்யும்படிக்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இதுதான் வேதத்தினுடைய வெளிப்பாடு. ஆகவே இந்த பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், என்னோட கூட உங்கள் வேத பகுதியை திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14, 15, 16, 17 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்கே அழகாய் சொல்லுகிறார். பிள்ளைகள் ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும்
உடையவரானார். மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளான யாவரையும் விடுதலையாக்கும்படி அடிமைத்தனத்திற்குள்ளான யாவரையும் விடுதலை செய்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நம்முடைய பலவீனங்களை, தேவனுடைய அதிசயங்களை சிந்திக்கிற நாம், தேவன் நமக்கு பலவீனங்கள்ல உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஏன்? மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை இயேசு தம்முடைய மரணத்தினாலே ஜெயித்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. மரணத்தினாலே ஜெயித்திருக்கிறார். நிறைய பலவீனப்படுத்துகிற ஆவிகள், அதுல சுயநலம் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆவி யாருக்குள்ள இருக்கிறதோ அந்த ஆவி அவர்களையும் பலவீனப்படுத்துவது மாத்திரமல்ல, அநேகரை பலவீனப்படுத்துகிறது. ஆகவே இந்த பலவீனங்களில நமக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக விண்ணப்பம் பண்ணி நம்மை தைரியப்படுத்துகிற ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. எபிரேயர் 2 அதிகாரம் 16வது வசனத்திலே, ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கைகொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனங்களின் பாவங்களை நிவர்த்தி செய்கிறதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியிருந்தார். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய இயேசு கிறிஸ்து வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அன்பானவர்களே, நாம் பலவிதமான பலவீனங்களை உடையவர்கள், பலவிதமான சுபாவங்களை உடையவர்கள், பலவிதமான தேவனுக்கேற்ற யோசனைகளும் நம்மிடத்தில் இருக்கிறது, சாத்தானுக்கேற்ற யோசனைகளும் நம்மிடத்தில் இருக்கிறது, சரீரத்தை குறித்த யோசனைகளும் நம்மிடத்தில் இருக்கிறது, குடும்பத்தில் இருக்கிறவர்களை பற்றிய யோசனைகளும் நம்மிடத்தில் இருக்கிறது. இந்த யோசனைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறவர், சீர்தூக்கி பார்க்கிறவர் நம்மோடு இருக்கிறார். சிலர் இருக்கிறாங்க, எந்த காரியத்திலேயும் ஐ எம் பர்ஃபெக்ட் என்று சொல்லுவாங்க. ஆனா அப்படி சொல்றவங்க ரொம்ப பர்ஃபெக்டா இருந்திருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக அதிலிருந்து தவறியவர்கள் உண்டு. அப்படியானால் நாம் என்ன சொல்லணும்? கர்த்தருக்கு சித்தமானால், அவர் கிருபை இருந்தால், நான் தேவனுக்கு பிரியமாக நடந்து கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லும். தன்னை ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்கொண்டு தன்னை ஒரு பெரிய மகானாக நினைத்து அப்படியே வெளிவேஷம் போடுகிறவர்களும் இருக்கிறார். வெளியிலே வேஷமாக திரிவார்கள், ஆனால் உள்ளுக்குள்ளேயோ பயங்கரமானவர்களா இருப்பான். அது ஒரு பலவீனப்படுத்துகிறார். சிலர் இருக்கிறாங்க, தன்னை வெளியே அநேகருக்கு நீதிமான் போல காட்டுவாங்க, ஆனா உள்ளுக்குள்ளேயோ நிறைய துன்மார்கர். 2 விதமான நீதிமான்கள். ஒன்று சுய காரியங்களை வெளிப்படுத்துகிற நீதிமான்கள், இவர்கள் பரிசேயருக்கு உரியவர்கள். இரண்டாவது, உள்ளான மனுஷன்ல தன்னை நீதிக்காக அர்ப்பணித்து வாழ்கிற இவர்கள் ஆவிக்குரிய சுபாவம் உடையவர்கள். தனக்கு குத்தனா வலிக்கும் என்ற எண்ணம் மற்றவர்களின் குத்தும் போதும் வலிக்கும் என்ற எண்ணம் உடையவர்களாய் இருப்பவர்கள் தான் பர்ஃபெக்ட். ஆகவே
நம்ம அநேக காரியங்கள்ல பூரிப்பைடு ஆக வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நம்மை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. சிலர் சொல்லுவாங்க, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான். நீங்க வேணா பாருங்க, நீங்களே ஒரு முயல் பிடிச்சு 2 காதுகளை பிடிச்சு தூக்குனீங்கன்னா இந்த முன்னங்கால்கள் ரெண்டும் இப்படி வச்சுக்கும், பின்னங்கால்கள் இப்படி விரிச்சுக்கும். அப்போ நமக்கு தூரத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு 3 கால் தான் தெரியும். இப்ப நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. நான் செய்யறதுதான் கரெக்ட் என்று சொல்லுகிற அநேகர் இருக்கிறார். அது ஒரு விதமான பலவீனம், வீக்னஸ். ஆங்கிலம் சொன்னாதான் புரியும் நினைக்கிறேன். வீக்னஸ். சரீரத்துல வியாதி வர்றதுதான் வீக்னஸ் இல்ல. வீக்னஸ் எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் சரீரத்துல வேதனை வரும். அந்த வேதனை தான் எலும்புரி, கவலை தான் மனுஷனை ஒடுக்கும். இப்படி பலவிதமான பலவீனப்படுத்துகிற ஆவிகள் நம்ம லூக்காவில படிக்கிறோம். 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகிற ஆவி அந்த அம்மாவை கொஞ்சம் கொஞ்சமா கூனி குறுகி போக வச்சு, ஆனாலும் அவங்க சர்ச்சுக்கு போறத நிறுத்தல, கர்த்தருடைய ஆலயத்துல போய் அமர்வதை நிறுத்தல. அப்படியே அந்த கூனோடவே போய் கொண்டிருந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த ஜப வீட்டிலே வந்தார். அந்த வீட்டிலே ஆண்டவர் அவன் மீது கையை வச்சார். அவள் கூன் நிமிர்ந்தார். இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளையும் கூட ஒரு அட்மாஸ்பியர் எதிர்பார்க்கிறாங்க. சபையில அட்மாஸ்பியர்னா உங்களுக்கு தெரியுமா? 4 பக்கமும் லைட்டு மினுக்கு மினுக்குன்னு எரியணும், பின்னால ஜிகு ஜிகு ஜிகுன்னு ஸ்கிரீன் இருக்கணும், ஆமா, ஒரு பெரிய சிலுவை இருக்கணும். அந்த சிலுவைக்கு பின்னால ரெட் லைட் செட் பண்ணி அப்படி வந்து உட்காரும் போதே, சர்ச்சில் உட்காரும் போதே அந்த கண்ணுகளுக்கு அந்த சிலுவை பிரகாசமா தெரியணும். இவங்க மாம்சத்தின்படி பலவீனமானவர்கள். 4 செவுறு இருக்கக்கூடாது. 4 செவுத்துல ஏதாவது இருக்கணும், டெக்கரேஷன் இருக்கணும். அப்பதான் அது சர்ச் அட்மாஸ்பியரா அநேகருக்கு தெரியும். இந்த மாதிரியான அறிவு ஜீவிகளுக்கு வசனம் புரியாது. அது ஒரு விதமான பலவீனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் நாமத்தினாலே எங்கே 2-3 பேர்கள் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன்னு சொன்னார். இப்போ சர்ச் மாதிரி அட்மாஸ்பியர் வரணும்னா சபையில இருக்கிறவங்க அதுக்காக செலவு பண்ணணும். ஒரு சிலர் தான் அதற்கான காரியங்களை செய்கிறார்கள். மற்றவங்க வாயிலேயே வடை சுட்டுன்னு இருப்பாங்க. அது ஒரு பலவீனம். இந்த பலவீனங்களே நமக்கு உதவி செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். சபைக்குள்ள வரும்போது அட்மாஸ்பியர் எல்லாம் பார்க்க கூடாது. நம்ம உட்கார்றோமா, ஆராதிக்கிறோமா, நமக்கு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறதா, அதை பார்க்கணும். கர்த்தருடைய கிருபையினால நம்முடைய சர்ச்சில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த PA சிஸ்டம் மாத்திரம் 5.5 லட்சம் தெரியுமா? ஏதோ 4 பாக்ஸ் செவுத்துல மாட்டி இருக்கிறாங்கன்னா தெரியும். 5.5 லட்சம். இந்த மாதிரி அட்மாஸ்பியர் நிறைய பேர் எதிர்பார்க்கிறாங்க. ஒரு சிலுவை இருக்கணும், அதுக்கு பின்னாடி மேல இருந்து கீழே வரைக்கும் லைட்டிங் இருக்கணும், அப்படி ஆராதனை நேரத்துல லைட்டிங் மினுக்கு மினுக்குன்னு எரியணும். ஆனா இவங்க கண்ணை திறந்து கொட்ட கொட்ட 4 செவுத்த பாக்குறவங்க, கண்ணை மூடி ஆண்டவரை தரிசிக்க மாட்டாங்க. இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என்னாலும் எனக்கு தெரியல, ஆனால் என்னுடைய ஆரம்ப காலத்திலிருந்து நான் மிஷினரியா இருக்கும் போதும் நான் இருந்த அந்த ஜப வீட்டுல சிலுவை வைக்கல. வெளியில அந்த கூரை மேலதான் ஒரு கட்டையில சிலுவை அச்சு வச்சோம். ஏன்னா உலகத்தாருக்கு ரட்சிக்கப்படாதவங்களுக்கு இயேசு கோயில் அப்படின்னு தெரியும். என்னைக்கு அப்படிதான் மேல வந்து நியான் விளக்கு, LED விளக்கு சர்ச்சில் அங்க வச்சிருந்தோம். இங்க வைக்கணும், அதுக்கு பல பணங்கள் செலவாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் யாருக்கும் புரியாது, எல்லாத்துக்கும் செலவு பண்ணுவாங்க. ஆனா கர்த்தருடைய ஆலயத்துக்கு செலவு பண்ண யோசிப்பாங்க. அது அவங்க பாடு. அது ஒரு விதமான பலவீனம்.
எந்த பலவீனமா இருக்கட்டங்க, ஆனால் நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்ய ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுகிறார், நம்மோடு கூட பேசுகிறார், நமக்கானவைகளை செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிலருக்குள்ள ஒரு பலவீனம் இருக்குது. தென்னாலிராமன் கதை நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, இல்ல கேட்டிருப்பீங்க. கிருஷ்ணதேவராயருக்கும் தென்னாலிராமனுக்கும் ஒரு வாக்குவாதம் வந்துச்சான். என்ன வாக்குவாதம்னா, நீங்க இந்த 2 தெருவுல ஒரு கேஸ்ட் இருக்கிறாங்க. நான் பேர்லாம் சொல்லல, ஏன்னா எனக்கு அந்த கேஸ்ட் எனக்கு நம்பிக்கை கிடையாது, பணமும் எனக்கு நம்பிக்கை கிடையாது. வசனம் தான் என் நம்பிக்கை, சத்தியம்தான் என்னுடைய தூண். ஆகவே அவர் என்ன பண்ணாரா, தெனாலிராமன் சொன்னாரா, ஐயா இந்த நகரத்துல 2 தெரு, எச்ச கையால கூட காக்கா ஓட்டாத குரூப், உடைஞ்ச விரலுக்கு சுண்ணாம்பு கூட வைக்காத குரூப் இருக்கிறாங்க, நீங்க வேணா டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னார். அதுக்கு கிருஷ்ணதேவராயர் சொன்னாரா, அப்படிங்களாங்க, அப்படியான நீயே ஒரு ஆலோசனை சொல்லுன்னு கேட்டாராம். இந்த 2 தெருவுல 4 பெரிய பெரிய பித்தளை அண்டான்களை நம்ம வைக்கலாம். 2 தெருலையும் அந்த பக்கம் 2 குடம், 2 தவளை, பெரிய அண்டா, இந்த பக்கம் பெரிய அண்டா, தண்டோரா போடுங்க. இந்த வைக்கப்பட்டிருக்கிற அண்டாவில எல்லாரும் போய் பாலை வார்க்கணும்னு சொல்லுங்க. நீங்க வேணா பாருங்க, சாயங்காலம் நீங்க போய் பார்க்கும்போது இந்த 4 அண்டாவிலேயும் தண்ணி தான் இருக்கும், பால் இருக்காது அப்படின்னு சொன்னார். இது நான் படிச்சிருக்கிற கதை, படிச்சது, அதனாலதான் சொல்றேன். யாரும் சொல்லி கொடுத்தெல்லாம் கிடையாது. நமக்கு இந்த சொல்லி கொடுத்து கேட்கறதெல்லாம் பிடிக்காது. எதுவா இருந்தாலும் போய் பார்த்து படிச்சு உண்மையை தெரிஞ்சுக்கிறது தான் நம்முடைய வழக்கம். அப்படி போய் தண்டோரை போட்டாங்க. எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் நினைக்கிறானா, முதல் வீட்டுக்காரன் நல்ல பணக்காரன், வசதியானவன், அவன் பால் ஊத்தி இருப்பான். 2வது நம்ம ஏழப்பட்டவங்க, நம்ம எங்கிருந்து பால் ஊத்துறது, தண்ணியை ஊத்தனா பால்ல மிங்கிள் ஆயிடும். இப்படி சொல்லி 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 எல்லாம் அவங்கள பக்கத்து வீட்டுக்காரன் ஊத்தி இருப்பான், பக்கத்து வீட்டுக்காரன் ஊத்தி இருப்பான், பக்கத்து வீட்டுக்காரன் ஊத்தி இருப்பான்னு சொல்லி சொல்லி சொல்லிய அத்தனை பேரும், முதல் வீட்டுக்காரன் சொன்னானா நம்ம தண்ணியை ஊத்திடுவோம், பக்கத்து வீட்டுக்காரன் பால் ஊத்துவான். எப்படி பாருங்க. கடைசியா சாயங்காலம் போனா எல்லாம் அந்த என்ன சொன்ன நான், அந்த அண்டாங்கல்ல தண்ணி தான் இருந்தது. தெனாலிராமனை கேட்டாராம், இவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்கணும், ஒரு பவுண்ட் மாதிரி ஏற்பாடு பண்ணிடுவோம். வெளியே இருக்கிறவங்க உள்ள பார்க்க கூடாது, உள்ள இருக்கிறவங்க வெளியே போய் இருக்கிறது தெரியக்கூடாது. ஒரு இடிக்கு மாதிரி வழிய வச்சிருவோம். ஒவ்வொருத்தரா கூப்பிடுவோம். ஒரு கம்மாளன், அதாவது இரும்ப காய்ச்சி வேலை செய்யறோம், அவனை தாலி போட்டு 2 இரும்பு தாலியில வைப்போம். ஒவ்வொருத்தனா கூப்பிட்டு பின்னாடி 2, அந்த பக்கம் ஒரு சூடு, இந்த பக்கம் ஒரு சூடு வச்சு வெளியே சொல்லக்கூடாது, வெளியே பார்க்கிறவங்களுக்கு சொல்லணும். அதெல்லாம் வாயில சொன்னா புரியாது, நீங்க உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் சொல்லிட்டு போனோம்னு ஒரு இது பண்ணாங்க. அதே போலவே தான் முதல்ல ஒருத்தன் வந்தா, முதல் வீட்டுக்காரன் வந்தா, பால் ஊத்த சொன்னா தண்ணியாடா ஊத்தி வைக்கிறேன். அப்பதான் சொன்னானா, என் பக்கத்து வீட்டுக்காரன் பால் ஊத்துவான் அப்படின்னு நினைச்சுதான் நான் தண்ணிய ஊத்தினேன். வா, 2 பேத்துக்கு பின்னாடி 2 சூடு போட்டு வெளியே அனுப்பினான். வெளியே யாருக்கும் சத்தம் போடக்கூடாது, வழி கூட தெரியக்கூடாது. வெளியே போகும்போது அப்படியே எப்படி வந்து அப்படியே போனா யாரு கேட்டாலும் ஒன்னும் சொல்லக்கூடாது. அதே மாதிரிதான் வெளியே போய் கேட்டாங்களா, என்னடா குத்தாங்க, அதெல்லாம் வாயில சொன்ன புரியாது, அனுபவிச்சதான் புரியும், நீ உள்ள போ. அந்த மாதிரி
இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. அவங்க கொடுத்திருப்பாங்க, அவங்க கொடுத்துதான் பாஸ்ட் இதெல்லாம் செய்வாரு, நம்ம கொடுத்தா எவ்வளவு கொடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லி 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 அப்படியே நின்னுடுவாங்க. ஆனா ஹாஸ்பிட்டல்ல மாத்திரம் ஆயிரமா லட்சம் லட்சமா கொண்டு போய் டாக்டர் கொடுப்பாங்க. வேற வழி கிடையாது. நம்முடைய பலவீனமானவங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, நம்ம ரொம்ப பலவீனமானவங்க. ஒரு சிஸ்டர் கொடுத்தாங்க சைட்ல காட்டன்ஸ் எல்லாம் போடணும்னு சொல்லி. அந்த நேரத்துல படிக்கட்டுல பிள்ளைங்க ஏறி போகும்போது விழுந்துட்டாங்க, நான் என்ன பண்றதுன்னு சொல்லி ஆண்ட்ரைல்ஸ் போட்டேன். அதுக்கு 40,000 ஆயிடுச்சு. இப்படிதான் கர்த்தருடைய பிள்ளைங்க கொடுக்கிற ஒரு பைசாவை கூட நான் வீணாக்கிறதே இல்லை. ஏன்னு கேட்டா அந்த விஷயத்துல நான் பலவீனா இருந்தேன்னா கர்த்தருடைய ஊழியம் மெனக்கெட்டு போகும். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல தாங்குறாங்க. ஒரு சகோதரி லோன் கட்டுறதுக்கு நான் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தப்ப அவங்க உதவி செஞ்சாங்க. 2 மாசத்துக்குள்ள லோனை கட்டுறதுக்கு வழிவகை செய்தாங்க. இப்படி நிறைய காரியங்கள் செய்யறாங்க. அதற்கு அந்தந்த காரியத்துக்கு செய்யறோம். பாய் போடுறதுக்கு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஒரு சிஸ்டர் வந்தாங்க, அவங்களும் ஒரு 40,000 கொடுத்தாங்க. பாய்க்கு 32,500 ரூபாய் ஆச்சு. போட்டோம். மீதி காசு நான் ரிட்டர்ன் பண்றேன்னு சொல்லிட்டேன். அந்த சிஸ்டர் சொன்னாங்க, இல்ல பாஸ்டர் வச்சுக்கோங்க. அது ஒரு ஊழியத்துக்கு செலவு பண்ண. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இப்படி நமக்கு ஏதோ ஒரு பலவீனங்கள், பலவீனம் இல்லாத மனுஷன் இல்லை. என் கூட நீங்க கிட்ட இருந்து பழகுனீங்கன்னா என்னுடைய 1-2 வீக்னஸ் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கிறது. இது எல்லாத்திலேயும் ஒட்டுமொத்தமா நமக்கு உதவி செய்ய தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய பலவீனங்களிலே அவர் உதவி செய்கிறார். சரீர பலவீனமானாலும் சரி, இருதய ரீதியான பலவீனமானாலும் சரி, ஆவிக்குரிய ரீதியான பலவீனமானாலும் சரி, பண விஷயத்துக்கான பலவீனமானாலும் சரி, எந்த பலவீனமா இருந்தாலும் அவருக்கு முன்னாலே போய் திறப்பில நிற்கும் போது அந்த பலவீனங்களில ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய சபையில தான் மக்களுக்கு மெடிக்கல் செலவு நிறைய பேர்த்து எல்லாம் இருக்கிறாங்க. மெடிக்கல் செலவில்லாம அவங்க இருப்பதற்கு காரணம், தினந்தோறும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மருத்துவ செலவுகள் இல்லாத எங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வீண் செலவுகள் வராதபடி ஆசீர்வதிங்க. என் கையில் 5 ரூபாய் கொடுத்தாலும் 50,000 ரூபாய் கொடுத்தாலும் ஒரு ஜெபம் பண்ணுவேன். இதை கர்த்தாவே அங்கீகரிச்சு இதை ஆசீர்வதித்து இதற்குரிய ஆசீர்வாதங்கள் பல மடங்கு லூக்கா 6:38 படி, மல்கியா 3:10 படி, ஆண்டவரே விதைக்கிறவனுக்கு விதையையும் என்ற அந்த வார்த்தை சொல்லி அவங்களுக்காக ஜெபிக்கிறதும். காரணம், என்னுடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் சம்பிருதியா இருக்கணும், சம்பூர்ணமா இருக்கணும். அப்படிதான் நான் செய்யறேன். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய பலவீனங்களை ஒரு பொருட்டாக நினைத்து கொண்டிராமல், நம்முடைய பலவீனங்கள்ல நமக்கு உதவி செய்ய தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சிலர் ஏதோ ஒரு அந்தரங்க பாவம் இருக்கும், அதை நினைச்சு 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 ஜெபிக்காம, அறிக்கை செய்யாம, ஆண்டவர் சமூகத்துல போய் நிக்காம அப்படியே பின்வாங்கிடுவாங்க. அப்படி அல்ல. 2 விதமான சுத்திகரிப்பு இருக்கிறது. உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். நீங்க ஒரு கடையில போயிட்டு பொருள் வாங்குறீங்க, கடனா வாங்குறீங்க. அங்க அதிகமாயிடுச்சு கடன், உங்களால செலுத்த முடியாத அளவுக்கு அதிகமாயிடுச்சு. அப்போ அந்த கணக்க பக்கமே போக மாட்டீங்க. நிறைய பேர் நான் பார்க்கிறேன், பணம் இருக்கும்போது
கடன் கொடுத்த கடையில போய் பொருள் வாங்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பணம் இருக்கும்போது பணம் கொடுத்து வாங்க வேண்டிய இடத்துல பணம் கொடுத்து வாங்குவாங்க, கடன்காரனுக்கு அப்படியே விட்டுருவாங்க. நான் சொல்றேன், கடன் கொடுக்கிறவங்கிட்ட பணத்தை கொடுத்து பொருள் வாங்கணும். அப்படி கடன் அதிகமாகி அவன் பக்கமே போக மாட்டான். அப்படி இருக்கும் சமயத்துல ஒரு முறை ஒரு நபர் இப்படி கடன் பட்டு கடை பக்கமே போகல. அந்த கடைக்காரருக்கு என்ன தெரியும். அவர் பாஸ்டர் இன்னார் உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியுங்க. என்ன விஷயம்? இல்ல, ஒரு 12,000 ரூபாய்க்கு கடன் வாங்கினாங்க, அது அவங்க கொடுக்கவே இல்லை, எங்க போனாங்கன்னே தெரியல. நானும் பாக்கிறேன் வர்றதே இல்லை. ஆனா சொல்றாங்க இங்க இருக்கிறாங்க அங்க இருக்கிறாங்கலாம் சொல்றாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியலன்னாங்க. சரிங்க விடுங்க, அவங்க ஊழியக்காரங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் 2 இன்ஸ்டால்மெண்டா அந்த பணத்தை கொடுத்துட்டேன். தற்செயலா அவங்களை ஒரு முறை சந்திச்சேன். நேரா போய் அந்த கடைக்காரங்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, உங்க கடனை நான் செலுத்திட்டேன். அதே மாதிரிதாங்க இயேசு கிறிஸ்து நம்முடைய காரியங்களை எல்லாம் ஒரே தரம் சாத்தானுக்கும் நமக்கும் பிணைப்பில்லாம, நரகத்துக்கும் நமக்கும் இணைப்பில்லாம தம்முடைய மரணத்தினால எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டார். காரியம் என்னன்னா, அன்னன்னைக்கும் கொடுத்து வாங்கிக்கிறது. அதே அவங்களுக்கு சொன்ன, நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அன்னன்னைக்கு தேவையானத அன்னன்னைக்கு போய் நீங்க வாங்கிக்கங்க காசு கொடுத்து. அவர் ஒன்னும் உங்களுக்கு சொல்ல மாட்டார். பிறகு போனாங்க, அவங்க மன்னிப்பு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, நீங்க வாங்கிக்கங்க, பாஸ்டர் கொடுத்துட்டாருன்னு சொன்னாங்க. அது அதே மாதிரிதாங்க இயேசு கிறிஸ்து கூட நம்முடைய எல்லாத்தையும் அவர் சுமந்து தீர்த்துட்டார். நாம் சுமக்க வேண்டியதில்லை. அன்னன்னைக்கு உள்ளதை அன்னன்னைக்கு வாங்கிக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில கூட அன்னன்னைக்குள்ள பலவீனங்களை அன்னன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை செஞ்சு அவரோட ஒப்புரவாவது தேவன் விரும்புகிறார். எது வரைக்கும் நடக்கும்? இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் நடக்கும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன், டைம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, எங்க அப்பா வக்கீலா இருக்கிற வரைக்கும் எனக்காக கோர்ட்ல வாதாடுவாரு. எந்த தப்பு பண்ணாலும் எனக்கு ஜாமீன்ல கொண்டு வருவார். அதே எங்க அப்பா ஜட்ஜ் ஆயிட்டாருன்னா எனக்காக வாதாட முடியும். அவர் எனக்காக எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அப்படின்னா என்ன நடக்கும்? நான் செய்த குற்றத்திற்கு தண்டனை, சிறையோ அல்லது தூக்கு தண்டனையோ கண்டிப்பா கொடுத்து முடிப்பான். அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து கிருபையின் காலத்தில் இருக்கிற நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வழக்காடி கொண்டிருக்கிறார். நமக்காக வழக்காடுகிறார். பிதாவின் சமூகத்தில் அவர்தான் ஜட்ஜு. அவர் சமூகத்தில் போய் வழக்காடுகிறார். இப்போ இவருக்கு ப்ரமோஷன் வந்துருக்கு. எப்போ? இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையில இவருக்கு ப்ரமோஷன். இவர் நியாயாதிபதி ஆயிடுவார், ஜட்ஜ் ஆயிடுவார். அப்ப நமக்காக யார் பரிந்து பேசுவாங்க? நமக்காக யார் பரிந்து பேசுவாங்க? நமக்காக யாரும் பரிந்து பேச மாட்டாங்க. இந்த புஸ்தகம் பரிசுத்த வேதாகமோ நமக்கு முன்னால இருக்கும். அதே மாதிரி ஜீவ புஸ்தகம் அங்க இருக்கும், ஞாபக புஸ்தகம் இருக்கும். இந்த புஸ்தகத்தில் இருக்கிறபடியெல்லாம் நீ நடந்தியான்னு கேட்பாங்க. நடந்தேன்னு சொன்னா உன் பேர் அங்க ஜீவ புஸ்தகத்துல இருக்கும். நீ செய்த பெரிய பாவம் அந்த ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கும். சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் அப்பப்போ கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கும். அது ஞாபக புஸ்தகத்துல இருக்க. அப்ப எது இருக்கும்? நம் தேவனுடைய சமூகத்துல போய் அறிக்கை செய்யாத பாவங்கள் எல்லாம் ஞாபக புஸ்தகத்துல இருக்கு. அதான் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்ப இரக்கம் கிடைக்கும். அங்க இரக்கம் பெற்றவுடனே ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கும். இரக்கம் பெறலன்னா ஜீவ புஸ்தகத்துல இருக்கிற பேரு கிறுக்கப்பட்டிருக்கும்.
அதனாலதான் மோசேயும் சொல்றார், என் பேரை ஜீவ புஸ்தகத்துல எழுதாதீங்க. திறப்பில நிக்கிறார். நம்முடைய பலவீனங்களை எப்படி மோசே இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களுக்கெல்லாம் திறப்பில நின்னாரோ, அதே போலவே இயேசு கிறிஸ்து அவருடைய காயங்களை எடுத்துக்கொண்டு ரத்தத்தை எடுத்துக்கொண்டு பிதாவுக்கு முன்பாக நிற்கிறார், பரிந்து பேசுகிறார். நமக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது, அதையும் அவர் ஜெபிக்கிறார். நிறைய நேரங்கள்ல நான் ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷையிலேயே விண்ணப்பம் பண்ணி இருக்கிறேன், அந்நிய பாஷையிலேயே ஆராதிக்கிறேன், அநேக நேரங்கள்ல அந்நிய பாஷையிலே பாடுறேன். ஏன்னா எனக்கு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. ஸ்தோத்திர பலிகள் சொல்றேன். 1 மணி நேரம் ஸ்தோத்திர பலிகள் சொல்லும் போது ஒரு புது பலன் வருது, புது கிருபை வருது. அதுக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு அனல் வருது. ஜபத்துல மணிக்கணக்கில் டைம் போறதே தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்கள்ல நமக்கு உதவி செய்ய பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார். அழகா சொல்ற வசனம் நம்முடைய பலவீனங்களில் தெளிவா எழுதி வச்சிருக்கிறார். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு ஆவியானவர் உதவி செய்கிறார். ஆவியானவர் மகிமையானவர், அவர் மகத்துவமானவர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர். அவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதனால நம்ம புரிஞ்சு கொள்ளணும் பிரியமானவர்களே. ஆகவே நாம் கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, தளர்ந்து போகக்கூடாது. நீங்க பாட்டுக்கு உட்கார்ந்து ஜெபம் பண்ணும் போது ஆவியானவர் நமக்கு ஜெபிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஆகவே இந்த ஜெப ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. தொடர்ந்து பலவீனங்களை சுமந்து கொண்டா இருக்காதீங்க, பலவீனங்களை பேசிக் கொண்டிருக்காதீங்க. பலவான் என்று சொல்லுங்க, நான் பலவீனன் அல்ல என்பதை உணர்ந்து நாம செபிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இசைக்கான ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார், பலவீனன் அல்ல, நான் பலவீனன் அல்ல, பலவான் நான் தேவன் சொன்னார். பலவீனன் அல்ல, பலவீனன் அல்ல, பலவான் நான் தேவன் சொன்னார். பலவீனன் அல்ல, பலவீனன் அல்ல, பலவான் நான் தேவன் சொன்னார். பலவான் நான் தேவன் சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஆனந்தமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஆரோக்கியமே. அல்லேலூயா, ஆரோக்கியமே. நான் ஏன் சுமப்பேன், நான் ஏன் சுமப்பேன், எந்தன் இயேசு சுமந்த பின். நான் ஏன் சுமப்பேன், நான் ஏன் சுமப்பேன், எந்தன் இயேசு சுமந்த பின். எந்தன் இயேசு சுமந்த பின். இப்படி எனக்கு பலவீனம் வரும்போதெல்லாம் இந்த பாட்டை பாடுவேன். சில வீடுகள்ல வியாதிப்பட்டு இருந்து போய் ஜெபிச்சேன்னா இந்த பாட்டை பாடுவேன். ஏன்னு கேட்டா, நம்முடைய பலவீனங்கள்ல உதவி செய்ய தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்கும் அவர் உதவி செய்வார், உங்களையும் பலப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கிருபை நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென்.